ஹாய் வெல்கம் டு டீனா ஆரி கிரியேட்டிவ். நம்ம பார்க்க போகிறது ப்ரூச்சஸோட நெக்ஸ்ட் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஃப்ளாட் டைப்பில் ஸ்டாக்கிங் கிளாத் வச்சு பண்ணுறது, அதாவது டபுள் லேயரில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான். இதுக்கு வந்து நான் ஃபெவிகால் பாட்டில் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 8 பீஸ் வந்து நான் இந்த சைஸ்க்கு வந்து ரெடி பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து மிஷின் த்ரெட் அந்த நூல் கண்டு சொல்லுவோம்ல, அதில் வந்து நான் வந்து ஒரு 7 பீஸ் வந்து அந்த சைஸ்க்கு நான் ரெடி பண்ண போகிறேன். இப்போ வந்து அந்த பெரிய பீஸ், அதுக்கப்புறமா உள்ளே வந்து இந்த குட்டி பீஸ் வர மாதிரி வச்சு சென்டரில் வந்து ஃப்ளவரோ ஏதாவது ஒன்று வச்சு பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து இப்போ ரெடி பண்ண போகிறோம் ஃப்ளவர். அது எப்படி பண்ணுறலாம் அப்படின்னு பாருங்கள். இப்போ வந்து நான் இந்த மாதிரி தான் வந்து அந்த இது வந்து ஃபெவிகால் பாட்டிலில் எடுத்த சைஸு ரெட் கலரில் வந்து ஸ்டாக்கிங் கிளாத் வச்சு நான் ரெடி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த மிஷின் த்ரெட்டில் ரெடி பண்ணதுக்கு வந்து ஒயிட் கலர் கிளாத் வச்சு நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் வாங்க. நான் என்னோடய சேனலில் ப்ரூச்சஸ்க்குரிய எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா சேனலில் போய் பார்த்துக்கோங்க. என்னோடய வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி வச்சு பண்ண போகிறேன் அப்படிங்கிறத காமிக்கையும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். 8 பீஸ் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த ரெட் கலர் ஸ்டாக்கிங் கிளாத் வச்சு ரெடி பண்ணது வந்து 8 பீஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஒயிட் கலர் ஸ்டாக்கிங் கிளாத் வச்சு ரெடி பண்ணது வந்து 7 பீஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் பத்தாத மாதிரி இருந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் கொஞ்சம் தள்ளி தள்ளி இருந்தால் பார்க்க நல்லாயிருக்கு. அதனால் நல்லா கொஞ்சம் நெருக்கமாக வர மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இதுக்கு மேலே வந்து இந்த ஒயிட் கலர் ஸ்டாக்கிங் கிளாத் வச்சு பண்ணது. அந்த சென்டரில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண கேப்லாம் இருக்கும் அதை வந்து மறைக்கிறதுக்காக நான் சென்டரில் வந்து போலனில் வந்து இப்போ ஒரு போலன் வாங்குறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 10 பீஸ் இருக்கும். அதில் ஒரு பீஸ் எடுத்து அதை நான் வந்து மேலே கட் பண்ணிவிட்டு அந்த க்ரீன் கலரில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா கிளாத்தில், அதுக்கு கீழே வந்து கட் பண்ணிவிட்டு அதை நான் வந்து இந்த சென்டர் போர்ஷனில் வைக்க போகிறேன். நீங்கள் வந்து எதோ ஃப்ளார் டைப்பில் உங்கள்கிட்ட மெட்டீரியல் இருக்குன்னா அப்படி கூட வச்சுக்கலாம். உங்கள் விருப்பம் தான், என்ன மெட்டீரியல்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அதை வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணும்போது நல்லா 2-3 டைம், அதாவது ஒரு 4-5 டைம்ஸ் கூட நீங்கள் நல்லா ஸ்டிச் பண்ணலாம். அப்படின்னா தான் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும். இப்படி நான் வச்சுருக்கிறதுல கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஆனால் இப்போ ஃபஸ்ட் ஒன் ஸ்டிச் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அடுத்ததை வந்து பாருங்கள், அடுத்ததை வந்து ஃபஸ்ட் ஒன்றுக்கு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். அடுத்தால தேர்ட் ஒன் பண்ணும்போதும் அந்த செகண்ட் ஒன்றுக்கு மேலே அந்த சைடு வர மாதிரி, அதாவது ஒரு சைடு மேலே இருக்கிற மாதிரியும் ஒரு சைடு கீழே இருக்கிற மாதிரியும் தான் ஃபுல்லாகவே வச்சுருப்பேன். ஃபைனலாக பாருங்கள், அந்த 8 பீஸ் ஸ்டிச் பண்ண அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். அந்த மாதிரி வைக்கும்போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் கேப் விட்டோம்னா தனித்தனியாக இருந்த மாதிரி இருக்கும். இது வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணணும். ஃபுல்லாகவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று மேலே வச்சு ஒன்று கீழே இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். நம்மக்கிட்ட வந்து ப்ரூச்சஸ் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது, ப்ரூச்சஸ் கிட் அவைலபிளாக இருக்குது. ப்ரூச்சஸ் கிட்டோட ரேட் வந்து 750 ரூபா, ஃப்ரீ ஷிப்பிங். மெட்டீரியல் ரேட் வந்து உங்களுக்கு என்ன மெட்டீரியல் வேணுமோ அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணுங்கள். நான் மெட்டீரியல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ப்ரூச்சஸ் ப்ளவுஸ் ஆர்டர்ஸும் அவைலபிளாக இருக்குது. தேவைப்பட்டுச்சுன்னா மேலே தெரியல நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்லேயும் வந்து போட்டு தரோம். அதே இது நீங்கள் வந்து ஆரி ஒர்க் போட்டு அது கூட வந்து ப்ரூச்சஸ் ஒர்க்கை போடணும் அப்படின்னாலுமே ரெடி பண்ணி தருவோம். உங்கள் விருப்பம் தான், எப்படி வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா மேலே தெரியல நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதே மாதிரி தான் வந்து நம்ம ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணணும். இதுலேயே நீங்கள் 3 லேயர் கூட வைக்கலாம். அதாவது வெளியில் இப்போ ரெட் கலரில் கொடுத்துருக்கோம், அடுத்தால உள்ளே வந்து ஒயிட் கலர், திரும்ப உள்ள ரெட் கலர், அந்த மாதிரி கூட நம்ம கொடுத்துட்டு சென்டரில் வந்து ஒரு ஒயிட் கலரில் ஒரு ஃப்ளார், குட்டியாக ஒரு ஃப்ளார் வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம விருப்பம் தான் எப்படினாலும். இதில் நான் 8 பீஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். 8 பீஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் இதோட அதிகமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கம்மியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அதிகமாக யூஸ் பண்ணும்போது அந்த வெளி சைடு வந்து கொஞ்சம் அந்த ஷேப் வந்து பெருசாக வரும், அவ்வளோதான் வித்தியாசம். நான் வந்து 8ன்னு எடுத்திருக்கேன், அவ்வளோதான். நீங்கள் வந்து 7 பீஸ் எடுத்தாலும் சரி தான், 9 பீஸ் எடுத்தாலும் சரி தான், உங்கள் விருப்பம் தான். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஒயிட் கலர் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒயிட் கலரை நான் இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன் பாருங்கள். ஒயிட் கலர் 7 பீஸ் எடுத்திருக்கேன். ஒயிட் கலரையும் அதே மாதிரி தான் ஒரு சைடு வந்து கீழேயும் இன்னொரு சைடு வந்து மேலேயும் இருக்கிற மாதிரி
தான் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி தான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணணும். நம்ம சேனலில் வந்து ப்ரூச்சஸ் வீடியோ வந்து தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நான். நெக்ஸ்ட்டு வந்து பேசிக் லெவல் முடிச்சுட்டு அட்வான்ஸ் லெவலில் வந்து OHP ஷீட்டில் எப்படி ப்ரூச்சஸ் வந்து மேக் பண்ணுறது, அதுக்கப்புறமா வந்து ரெசின் ரெசின் ஆர்ட் வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. அந்த ரெசின் வச்சு எப்படி ப்ரூச்சஸ் மேக் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். அப்புறமா வந்து ஷ்ரிங்க் ஷீட்டில் வந்து ஷ்ரிங்க் ஷீட்லாம் வந்து ஒரு ஷீட்டே வந்து ரேட் ரொம்ப அதிகம். அந்த ஷீட்டில் வந்து நம்மளே எப்படி மெட்டீரியல் மேக் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் என்னோடய சேனலில் வரப்போகுது. அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட ஃப்ரீ கிளாஸ் அவைலபிளாக இருக்குது. அதாவது ஃப்ரீ கிளாஸ் அப்படின்னா நம்ம வந்து லைவ் கிளாஸோ அப்படி இல்லைன்னா ரெக்கார்டட் கிளாஸ், இந்த கிளாஸ் இல்லாமல் இப்போ நான் வீடியோ போட்டுட்ருக்க கிளாஸ் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கிளாஸோ வந்து நான் வந்து கொடுக்கல. நீங்கள் இப்போ நான் ஏற்கனவே என்னோடய சேனலில் இது வந்து 33வது கிளாஸ். நீங்கள் இதில் நான் போட்டிருக்க ஒவ்வொரு கிளாஸ் ப்ளேலிஸ்ட்டில் வந்து அவ்வளோ கிளாஸுமே வந்து ஆர்டராக இருக்கும். அந்த கிளாஸை நீங்கள் வந்து 1 பை 1 போட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அதோட எதுவும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா சொல்லுவேன், அவ்வளோதான். வேறு ப்ரூச்சஸ் ஒர்க் பற்றி உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுனாலும் என்கிட்ட கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம வந்து ஒரு கிளாஸ் வந்து படிக்கிறோம், யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னா 2 கிளாஸ் போடுவோம், 3 கிளாஸ் போடுவோம். அடுத்தால வந்து அப்படியே விட்டுருவோம். இது ஒருத்தங்கக்கிட்ட நம்ம படிக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மேலே தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒயிட் கலர் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட சென்டரில் வந்து போலனில் உள்ள ஒரு பீஸ் வச்சு பேஸ்ட் பண்ணிவிட்டு, அதாவது க்ளூ போட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா நம்ம வந்து அந்த அந்த போலன் வந்து பார்த்திங்கன்னா கீழே காம்போடு இருக்கும். நான் இதை வந்து கட் பண்ணுறதுனால அந்த மேலே குட்டி குட்டியாக இருக்கிறது வந்து ஒவ்வொன்றா வந்துடும். அதனால் க்ளூ போட்டு அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஒவ்வொரு இதுலேயும் வந்து நான் வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்க போகிறேன். அதை பார்த்துக்கோங்க எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத. இன்னும் உங்களுக்கு ப்ரூச்சஸில் எந்த மாதிரியான வீடியோ, இன்னும் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி வீடியோ போடணும் அப்படிங்கிறதையும் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ப்ரூச்சஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்து ஃப்ரீ கிளாஸ் நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் ப்ரூச்சஸ் அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ சென்டரில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த போலன் தான் வந்து கட் பண்ணிவிட்டு வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். அதை எப்படி பண்ணுறேன், எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் கலர்லேயே நீங்கள் வந்து த்ரெட் யூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் டிஃப்ரெண்ட் தெரியாது. இப்போ நான் வந்து க்ளூ போட்டு அப்ளை பண்ணிவிட்டு போலன் இதே மாதிரி வந்து கம் போட்டு ஒட்டிட்டு அதில் பார்த்தீங்களா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று ஒன்றா மேலே வருது பார்த்தீங்களா. ஏன்னா நம்ம கட் பண்ணியிருக்கிறதுனால அது மேலே வரும். க்ளூவை போட்டுட்டு இதே மாதிரி வந்து லைட்டாக வந்து அதில் ஸ்டிச் பண்ணி விட்டுருக்கோங்க. நம்ம க்ளூவும் போட்டிருக்கிறதுனால நல்லா அதில் வந்து பேஸ்ட் ஆயிரும். நல்லா ஒட்டிக்கிடும் பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டிக்கிடும். இதுக்கப்புறமா சுற்றி வச்சு வந்து ஒரு ஸ்டிச் போட்டுருவேன். எல்லாம் வந்து நல்லா வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சாக போட்டதுனால அங்கங்கே இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ ஒரு சுற்றி வச்சு ஸ்டிச் போட்டதும் எல்லாமே கொஞ்சம் நல்லா மேலே தூக்கிட்டு நம்ம அந்த போலனில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து இதை வந்து ஸ்லீவில் வந்து சென்டர்லலாம் நம்ம அட்டாச் பண்ணோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கிறதுல சாரீ கலரும், உள்ள ஒயிட் கலர் யூஸ் பண்ணியிருக்கிறதுல ப்ளவுஸோட கலரும், சென்டரில் வந்து சாரீ கலர் காம்பினேஷனில் ஏதாவது மெட்டீரியல் வச்சுருந்தீங்கன்னா அதுவும் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா கிராண்டாக இருக்கும் உங்களுக்கு ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.